வணக்கம் நண்பர்களே. ஓயாத ஓட்டம், முடிவில்லாத வேலைகள், தீராத மனக்கவலைகள் என இன்றைய இயந்திரத்தனமான உலகில் நாம் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இத்தனை சத்தங்களுக்கு மத்தியிலும் இந்த பிரபஞ்சம் நம்மிடம் ஏதோ ஒன்றை ரகசியமாக பேசிக்கொண்டே இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? பல நேரங்களில் நாம் தனிமையில் வாடும்போது அல்லது ஒரு இக்கட்டான முடிவை எடுக்க முடியாமல் தவிக்கும்போது நம்மை சுற்றி நடக்கும் சில சிறிய விஷயங்களை தற்செயல் என்று நினைத்து அப்படியே கடந்து விடுகிறோம். ஆனால் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் தற்செயலாக எதுவுமே நடப்பதில்லை. நாம் கேட்கும் பாடல்கள், நாம் பார்க்கும் எண்கள், நம்மை தேடி வரும் பறவைகள் என ஒவ்வொன்றும் இந்த பேரண்டம் நமக்கு அனுப்பும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த வீடியோவில் உங்களைச் சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றலை நீங்கள் எப்படி உணர்வது என்பதையும், பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அந்த 8 மிக முக்கியமான அறிகுறிகள் என்ன என்பதையும் மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியவை. குறிப்பாக இந்த அறிகுறிகளை பார்த்தவுடனே நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன? ஏன் அந்த நொடியில் நீங்கள் சொல்லும் நன்றி என்ற வார்த்தை உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டது. உங்கள் ஆழ்மனதிற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள அந்த பிணைப்பை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான பயணமாக மாற்ற இதோ இந்த ரகசியங்களை அறிந்து கொள்வோம். வாருங்கள். நீங்கள் எப்போதாவது தனிமையாக உணர்ந்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எதேச்சையாக நடப்பவை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மையில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே தற்செயலானது அல்ல. நமது எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இந்த பிரபஞ்சம் எப்போதும் பதிலளித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நாம் கவனிப்பதில்லை. இன்னைக்கு இந்த வீடியோவிலே பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் அந்த 8 முக்கிய அறிகுறிகளை பற்றி பார்க்கப் போகிறோம். இதுல ஒரு அறிகுறியை நீங்க பார்த்தால் கூட பிரபஞ்சம் உங்களுடன் பேசுகிறது என்று அர்த்தம். அதை பார்த்த உடனே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் உடனே நன்றி சொல்ல வேண்டும்? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் வாழ்வில் எப்போதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணை அல்லது எண்களின் தொகுப்பை தொடர்ந்து பலமுறை பார்த்திருக்கிறீர்களா? உதாரணமாக நீங்கள் எதேச்சையாக உங்கள் கடிகாரத்தையோ அல்லது அலைபேசியையோ பார்க்கும்போது சரியாக 11:11 என்று நேரம் காட்டும். இது ஒருமுறை நடந்தால் அது தற்செயல் என்று விட்டுவிடலாம். ஆனால் நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் பார்க்கும் வாகனங்களின் எண்கள், நீங்கள் வாங்கும் பொருட்களின் ரசீதுகள் அல்லது புத்தகத்தின் பக்கங்கள் என எல்லா இடங்களிலும் 111 அல்லது 222 போன்ற எண்கள் தொடர்ந்து உங்கள் கண்களில் பட்டுக்கொண்டே இருக்கிறதா? இதை வெறும் எண்கள் என்றோ அல்லது தற்செயலாக நடக்கும் நிகழ்வு என்றோ தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது மாபெரும் பிரபஞ்சம் உங்களிடம் நேரடியாக பேச முயற்சிக்கும் ஒரு அற்புதமான மொழி. பிரபஞ்சத்திற்கு மனிதர்களைப் போல வார்த்தைகள் கிடையாது. அது ஒளிகள், அதிர்வலைகள் மற்றும் கணித எண்கள் மூலமாகவே நம்முடன் தொடர்பு கொள்கிறது. ஒவ்வொரு எண்ணிக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றலும் தனித்துவமான அதிர்வலையும் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் சக்தியின் நிலை. நீங்கள் அந்த சக்தியோடு ஒன்றிணையும் போது அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது என்பதை உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்த பிரபஞ்சம் இந்த எண்களை தூதுவர்களாக அனுப்புகிறது. குறிப்பாக 11:11 என்ற எண்ணை நீங்கள் அடிக்கடி பார்க்கிறீர்கள் என்றால் பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்குமான தொடர்பு மிகவும் வலுவாக இருக்கிறது என்று அர்த்தம். இது ஒரு விழிப்புணர்வின் குறியீடு. அந்த நொடியில் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது அப்படியே நிஜமாக போகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துகிறது. எனவே அந்த எண்ணை பார்க்கும்போது மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தால் அதை உடனே மாற்றிவிட்டு உங்களுக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க வேண்டுமோ அதை மட்டும் ஆழமாக நினையுங்கள். பிரபஞ்சத்தின் கதவுகள் அந்த வினாடியில் உங்களுக்காக திறக்கப்படுகின்றன. அதேபோல 222 என்ற எண்ணை நீங்கள் பார்த்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் கூறுகிறது. நீங்கள் செய்த கடின உழைப்பிற்கான பலன் விரைவில் கிடைக்கப் போகிறது. பொறுமையாக இருங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்ற செய்தியை தான் இந்த எண் தாங்கி வருகிறது. ஒருவேளை நீங்கள் 555 என்ற எண்ணை அடிக்கடி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றம் மிக விரைவில் நிகழப்போகிறது என்று அர்த்தம். பழைய விஷயங்கள் உங்களை விட்டு விலகி புதிய மற்றும் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை இந்த எண் குறிக்கிறது. சரி, இந்த எண்களை பார்த்தால் நாம் உடனே என்ன செய்ய வேண்டும்? இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் அவசரமாக எங்கேனும் சென்று கொண்டிருந்தாலும் சரி அல்லது ஏதாவது ஒரு வேலையில் தீவிரமாக இருந்தாலும் சரி, இந்த எண்களை பார்த்த மறுகணமே உங்கள் வேலையை ஒரு சில நொடிகள் அப்படியே நிறுத்திவிடுங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். உங்கள் முழு கவனத்தையும் அந்த பிரபஞ்சத்தின் மீது வையுங்கள். உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து முழுமையான உணர்வோடு, மாபெரும் பிரபஞ்சமே, உனது வழிகாட்டுதலுக்கு மிக்க நன்றி. நான் சரியான பாதையில்தான் பயணிக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்தியதற்கு கோடான கோடி நன்றிகள் என்று மனதார சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் அந்த நன்றி என்ற வார்த்தையில் ஒரு மாயாஜாலம் இருக்கிறது.
நன்றி சொல்லும்போது உங்கள் உடலின் அதிர்வலை உச்சத்தை அடைகிறது. இந்த பிரபஞ்சம் நன்றி உணர்வு கொண்டவர்களை நேசிக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறீர்களோ அந்த அளவிற்கு பல அற்புதமான விஷயங்களை உங்கள் வாழ்வில் அதுவாரி வழங்கும். எனவே இனிமேல் இந்த எண்களை பார்த்தால் பிரபஞ்சம் உங்கள் தோளில் கை போட்டு நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே என்று சொல்வதாக உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த அன்பான வழிகாட்டுதலுக்கு உடனே உங்கள் நன்றியை சமர்ப்பியுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கூட பார்க்காத ஆச்சரியங்கள் நடந்திருக்கலாம். உதாரணமாக பல வருடங்களாக நீங்கள் பேசாத ஒரு நண்பரை பற்றி இந்த காலை நீங்கள் தீவிரமாக நினைத்திருப்பீர்கள். அன்றைய தினமே மாலையில் அந்த நண்பரிடமிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கும். அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் எதேச்சையாக படிக்கும் ஒரு புஸ்தகத்தின் வரியிலோ அல்லது சாலையில் முன்பின் தெரியாத யாரோ 2 பேர் பேசிக்கொள்ளும் வார்த்தைகளிலோ உங்களுக்கான விடை மிக தெளிவாக கிடைத்திருக்கும். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் அட என்ன ஒரு ஆச்சரியம், இது எப்படி சரியாக நான் நினைக்கும் போது நடக்கிறது என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு உண்மையை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாபெரும் பிரபஞ்சத்தில் ஆச்சரியம் என்றோ தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகள் என்றோ எதுவுமே கிடையாது. எல்லாமே மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட செயல்கள். இதைத்தான் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஒத்திசைவு என்று சொல்வார்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் வலைப்பின்னல் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் உங்கள் எண்ணங்களும் மற்றவர்களின் எண்ணங்களும் பிரபஞ்சத்தின் ஆற்றலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நினைக்கும்போது அந்த எண்ணம் ஒரு அதிர்வலையாக மாறி பிரபஞ்சத்தை அடைகிறது. அந்த அதிர்வலைக்கு ஏற்ற பதிலை தகுந்த மனிதர்கள் மூலமாகவோ அல்லது சூழ்நிலைகள் மூலமாகவோ பிரபஞ்சம் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிறது என்றால் நீங்கள் பிரபஞ்சத்தோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய எண்ணங்கள் மிக வலிமையாக வேலை செய்யத் தொடங்கியுள்ளன என்பதற்கான மிகச்சிறந்த அறிகுறி இது. இப்படி நடக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அந்த நிமிஷத்தை அப்படியே முழுமையாக உணருங்கள். பிரபஞ்சமே எனது கேள்விகளுக்கான பதிலை மிகச் சரியான நேரத்திலே எனக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு கோடான கோடி நன்றிகள் என்று ஆழமாக முழுமையான உணர்வோடு நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து உங்கள் பயணத்தை தொடருங்கள். பகல் முழுவதும் பல வேலைகளில் ஈடுபடும் மனித மனம் இரவில் தூங்கும் போதுதான் அமைதி அடைகிறது. உங்கள் விழிப்பு நிலை மனம் ஓய்வெடுக்கும் அந்த தருணத்தில்தான் உங்களின் ஆழ்மனம் முழுமையாக விழிப்படைந்து இந்த பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிறது. பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான ரகசியங்களை, எச்சரிக்கைகளை அல்லது எதிர்கால நிகழ்வுகளை உங்கள் கனவுகளின் மூலமாகவே உங்களுக்கு உணர்த்துகிறது. சில நேரங்களில் உங்களுக்கு வரும் கனவுகள் மிகத் தெளிவாகவும் நிஜத்தில் நடப்பது போலவும் இருக்கும். விழித்த பிறகும் அந்த கனவின் உணர்வு உங்களை விட்டு விலகாமல் அப்படியே இருக்கும். அது வெறும் கனவு அல்ல, பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய ஒரு நேரடி செய்தி. அதேபோல உங்கள் உள்ளுணர்வு என்பது பிரபஞ்சத்தின் நேரடி குரல். சில நேரங்களில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்ய வேண்டாம் என்று உங்கள் உள்மனம் உங்களை தடுக்கும். அல்லது ஒரு புதிய இடத்திற்கு செல்லும்போது அங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்பது போல உங்கள் மனம் எச்சரிக்கும். தர்க்க ரீதியாக பார்த்தால் அதற்கு எந்த காரணமும் இருக்காது. ஆனால் உங்கள் உள்ளுணர்வு மிக வலிமையாக பேசும். அந்த உள்ளுணர்வை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள். அது உங்களை பாதுகாப்பதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒரு கவசம். அதேபோல சில நேரங்களில் ஒரு புதிய முயற்சியை தொடங்கும் போது உங்கள் உள்ளுணர்வு மிகுந்த உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். இதுதான் நீங்கள் செல்ல வேண்டிய சரியான பாதை என்று உங்கள் உள்மனம் ஆணித்தரமாக சொல்லும். இவையெல்லாம் பிரபஞ்சம் உங்களை சரியான திசையில் வழிநடத்துவதற்கான மிக முக்கிய அறிகுறிகள். இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் கனவுகளை ஒரு குறிப்பேட்டில் எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதேபோல எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சு காற்றைக்கு கவனித்து உங்களின் உள்மனம் என்ன சொல்கிறது என்பதை உற்று விவரிக்க பழகுங்கள். உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் எந்த அளவுக்கு நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும். இந்த பிரபஞ்சத்தின் மிக தூய்மையான படைப்புகள் இயற்கை மற்றும் அதோடு இணைந்து வாழும் விலங்குகளும் பறவைகளும் தான். மனிதர்களாகிய நாம் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தில் பிரபஞ்சத்தின் தொடர்பை மறந்து வாழ்கிறோம். ஆனால் விலங்குகளும் பறவைகளும் எப்போதுமே பிரபஞ்சத்தின் நேரடி அதிர்வலைகளோடு இணைந்து வாழ்பவை. நீங்கள் மிகவும் சோர்வாக இருக்கும்போதோ அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுக்க தயங்கும் போதோ பிரபஞ்சம் இந்த இயற்கையின் மூலமாக உங்களிடம் பேச முயற்சிக்கும். உதாரணமாக நீங்கள் வெளியே செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட நிறமுடைய பட்டாம்பம் பூச்சி உங்களை தொடர்ந்து வருவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அல்லது உங்கள் வீட்டு ஜன்னல் அருகே வந்து ஒரு வெள்ளை நிறப்பு புறா அமர்ந்து உங்களையே பார்த்து கொண்டிருக்கலாம்.
உங்கள் மனதிற்கு மிகவும் நெருக்கமான விலங்குகள் உங்கள் வழியில் அடிக்கடி வரலாம். இதையெல்லாம் நாம் வெறும் எதேச்சையான நிகழ்வுகள் என்று கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் உண்மையில் இது பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்பிய ஒரு செய்தி. ஆன்மீக ரீதியாக பட்டாம்பூச்சிகள் என்பவை ஒரு மாபெரும் மாற்றத்தின் குறியீடு. ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் அருகில் வருகிறது என்றால், உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருண்ட காலம் முடிந்து, நீங்கள் புதிய சிறகுகளை விரித்து பறக்கப் போகிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது. அதேபோல புறாக்கள் அமைதி மற்றும் தூய்மையின் அடையாளங்கள். உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் யாவும் நீங்கி, விரைவில் உங்களுக்கு ஒரு மாபெரும் அமைதி கிடைக்கப் போகிறது என்பதை அவை உணர்த்துகின்றன. இப்படிப்பட்ட உயிரினங்களை நீங்கள் பார்க்கும்போது, அவற்றை வெறும் உயிரினங்களாக பார்க்காமல் பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்பிய தூதுவர்களாக பாருங்கள். அந்த வினாடியில் உங்கள் மனதில் உள்ள கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு, அந்த உயிரினத்தை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்து மனதிற்குள் நன்றி சொல்லுங்கள். பிரபஞ்சத்தின் அந்த அன்பான மொழி உங்களுக்கு புரியத் தொடங்கினால், உங்கள் வாழ்க்கை மலர்களாக மாறும். நம்முடைய மனித உடல் என்பது வெறும் சதை மற்றும் எலும்புகளால் ஆன ஒரு இயந்திரம் கிடையாது. இது பிரபஞ்சத்தின் மாபெரும் சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கருவி. பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்கள் அருகில் வரும்போதோ அல்லது உங்களை சுற்றியுள்ள அதிர்வலைகள் மிக உயர்வான நிலையை அடையும் போதோ அதை உங்கள் உடல் உடனடியாக உணர்ந்து கொள்ளும். சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் போது எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் உங்கள் உடலில் ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்படும். உங்கள் கை மற்றும் கால்களில் உள்ள முடிகள் குத்திட்டு நிற்கும். அல்லது உங்கள் உச்சந்தலையில் ஏதோ ஒரு மெல்லிய ஆற்றல் இறங்குவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். காதுகளுக்குள் மிக மெல்லிய இனிமையான ஒரு ரீங்கார சத்தம் கேட்கும். ஒரு குளிர்ச்சியான காற்று உங்கள் உடலை தழுவிச் செல்வது போல தோன்றும். இவையெல்லாம் ஏன் நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? இதுதான் பிரபஞ்ச சக்தி உங்கள் உடலோடு இணையும் தருணம். நீங்கள் ஆன்மீக ரீதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான மிக முக்கியமான உடலியல் அறிகுறி இது. உங்களை சுற்றியுள்ள நேர்மறை ஆற்றல் உச்சத்தை அடையும் போது உங்கள் உடல் அந்த ஆற்றலை தனக்குள் ஈர்த்துக் கொள்கிறது. அந்த மாபெரும் சக்தியை உங்கள் நரம்பு மண்டலம் உணரும் போதுதான் இதுபோன்ற சிலிர்ப்புகள் ஏற்படுகின்றன. இந்த உணர்வு ஏற்படும்போது உங்களை அறியாமலேயே ஒருவிதமான ஆழமான அமைதியும் ஆனந்தமும் உங்கள் மனதை ஆட்கொள்ளும். இது நடக்கும்போது நீங்கள் சிறிதும் பயப்பட தேவையில்லை. மாறாக நீங்கள் இருக்கும் இடத்திலேயே வசதியாக உட்கார்ந்து உங்கள் கண்களை மூடி உங்களின் மூச்சுக் காற்றை மிக ஆழமாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்கள். பிரபஞ்சத்தின் இந்த உயர்வான ஆற்றலை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி என்று மனதார சொல்லுங்கள். அந்த ஆற்றல் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஊடுருவி உங்களை முழுமையாக குணப்படுத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். நண்பர்களே, மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் ஆசையோடு பல திட்டங்களை தீட்டுவோம். இந்த வேலை எனக்கு கிடைத்துவிட்டால் என் வாழ்க்கை மாறிவிடும் என்றோ அல்லது இந்த உறவு எனக்கு கிடைத்துவிட்டால் நான் முழுமையடைந்து விடுவேன் என்றோ நாம் ஆழமாக நம்புவோம். ஆனால் திடீரென்று அந்த வாய்ப்பு நம் கையை விட்டு போகும். நாம் நினைத்த ஒரு காரியம் கடைசி நிமிடத்தில் தடைப்படும். அந்த நேரங்களில் நாம் மிகுந்த மனவேதனை அடைவோம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? என் அதிர்ஷ்டம் இவ்வளவுதானா என்று பலமுறை கண்ணீர் வடித்திருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையை மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பார்க்கக்கூடிய தூரம் என்பது மிக குறைவு. ஆனால் இந்த மாபெரும் பிரபஞ்சத்திற்கு முக்காலமும் தெரியும். உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு எது சிறந்ததோ அதை மட்டுமே பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பிரபஞ்சம் உங்களை தண்டிக்கிறது என்று அர்த்தமல்ல. மாறாக உங்களை ஒரு பெரிய ஆபத்தில் இருந்தோ அல்லது தவறான பாதையில் இருந்தோ அது பாதுகாக்கிறது என்றுதான் அர்த்தம். ஒரு மரம் செழிப்பாக வளர வேண்டுமென்றால் அதில் உள்ள பட்டுப்பூன கிளைகளை வெட்டி எறிய வேண்டும். அதைப்போலத்தான் உங்கள் பாபா எம்மிய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் மனிதர்களையும் சூழ்நிலைகளையும் பிரபஞ்சம் தானாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதைவிட மிகச்சிறந்த பிரம்மாண்டமான ஒரு கதவை உங்களுக்காக திறக்க பிரபஞ்சம் தயாராகிவிட்டது என்பதற்கான தெளிவான அறிகுறிதான் இந்த தோல்விகள். எனவே இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டாலோ அல்லது நீங்கள் விரும்பிய ஒன்று உங்களை விட்டு விலகிச் சென்றாலோ அதற்காக ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கண்களை மூடி நெஞ்சில் கை வைத்து, மாபெரும் சக்தியே, எனக்கு எது சரியில்லையோ அதை என்னை விட்டு விலக்கியதற்கும் எனக்கு சரியான ஒரு புதிய பாதையை உருவாக்கிக் கொண்டிருப்பதற்கும் கோடான கோடி நன்றிகள் என்று முழு மனதோடு சொல்லுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்கான மிகச்சிறந்த பரிசை விரைவில் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். பல நேரங்களில் உங்கள் மனதில் விடை தெரியாத பல ஆயிரம் கேள்விகளை சுமந்து கொண்டு மிகுந்த மனக்குழப்பத்தோடு ஒரு மூலையில் அமர்ந்திருப்பீர்கள். என்ன முடிவெடுப்பது, எந்த திசையில் பயணிப்பது என்று வழி தெரியாமல் உங்கள் மனம் தவித்துக் கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் எதேச்சையாக பக்கத்து வீட்டில் இருந்தோ அல்லது வானொலியிலோ ஒரு பாடல் ஒலிக்கும். அந்த பாடலின் வரிகள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் ஒரு மாயாஜாலம் போல விடை சொல்லும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சுவரொட்டியிலோ அல்லது ஒரு புத்தகத்தின் அட்டையிலோ உள்ள ஒரு வாக்கியம் உங்கள் கண்களில் படும்.
அந்த ஒரு வாக்கியம் உங்கள் மனதிற்குள் ஒரு மாபெரும் வெளிச்சத்தை ஏற்படுத்தும். உடனே உங்களுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும். அட, இது எனக்கான வார்த்தைகள் ஆயிற்றே, என் மனதை படித்து யாரோ எழுதியது போல் இருக்கிறதே என்று நீங்கள் வியந்து போவீர்கள். இதை சாதாரண ஒரு நிகழ்வாக எண்ணிவிடாதீர்கள். பிரபஞ்சத்திற்கு மனிதர்களைப் போல வாய் கிடையாது, வார்த்தைகள் கிடையாது. அது உங்களிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று நினைக்கும்போது, சக மனிதர்கள் உருவாக்கிய கலைப்படைப்புகளையும் எழுத்துக்களையும் பாடல்களையும் தான் தனக்கான தூதுவர்களாக பயன்படுத்துகிறது. ஒரு திரைப்படத்தின் வசனம் மூலமாகவோ ஒரு கவிஞனின் வரிகள் மூலமாகவோ பிரபஞ்சம் உங்களுக்கான விடையை மிகச் சரியாக உங்கள் காதுகளில் ஒலிக்கச் செய்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இத்தகைய செய்திகள் உங்களை தேடி வரும். இப்படிப்பட்ட வரிகளையோ அல்லது வார்த்தைகளையோ நீங்கள் கேட்கும்போது அது உங்களுக்காகவே பிரபஞ்சத்தால் பிரத்தியேகமாக அனுப்பப்பட்ட ரகசிய செய்தி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உடனே அந்த வினாடியை உள்வாங்கி எனது குழப்பங்களை தீர்த்து எனக்கான வழியை இந்த வரிகள் மூலமாக காட்டிய பிரபஞ்சத்திற்கு எனது ஆழமான நன்றிகள் என்று கூறுங்கள். உங்கள் பயணம் தெளிவடையும். இறுதியாக, உங்கள் ஆன்மீக பயணத்தின் மிக உயர்ந்த நிலையை குறிக்கும் ஒரு அற்புதமான அறிகுறி இது. இதை நீங்கள் உணர்ந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பவே திரும்பாது. அது என்னவென்றால், உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும், உங்கள் வாழ்வில் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், மற்றவர்கள் உங்களை பார்த்து பதற்றமடைந்தாலும், உங்களுக்குள் ஒரு விவரிக்க முடியாத ஆழமான அமைதி நிலவும். கடலின் மேற்பரப்பில் எவ்வளவு பெரிய அலைகள் எழுந்தாலும், கடலின் ஆழம் எப்படி எப்போதுமே அமைதியாக இருக்குமோ, அதைப்போல உங்கள் உள்மனம் எந்த சலனமும் இல்லாமல் மிக தெளிவாக இருக்கும். எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடப்பவை யாவும் நன்மைக்கே, என்னை பாதுகாப்பதற்கு ஒரு மாபெரும் சக்தி என்னோடு இருக்கிறது என்று அசைக்க முடியாத நம்பிக்கை உங்கள் அணுக்கள் தோறும் நிறைந்திருக்கும். இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இதுதான் சரணாகதியின் உச்சநிலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை முழுமையாக பிரபஞ்சத்தின் கைகளில் ஒப்படைத்து விட்டீர்கள் என்பதற்கான மிகச்சிறந்த சாட்சி இதுதான். நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிர்வலையோடு முழுமையாக கலந்துவிட்டீர்கள். இந்த அமைதி உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு தேவையற்ற பயமோ கவலையோ எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு அச்சமோ இருக்காது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் மிக எளிதாக தானாகவே நிறைவேறத் தொடங்கும். உங்கள் கண்களில் ஒரு புதிய ஒளியும் முகத்தில் ஒரு சாந்தமும் குடிகொள்ளும். இந்த நிலையை நீங்கள் ஒருமுறையாவது உங்கள் வாழ்வில் உணர்ந்துவிட்டால் அந்த நிமிடமே நீங்கள் பிறந்ததற்கான முழுமையான அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். இந்த எல்லையில்லா அமைதியை உங்களுக்கு வழங்கிய அந்த பேரண்ட சக்தியை நினைத்து உங்கள் இரு கைகளையும் கூப்பி கண்களில் வழியும் ஆனந்த கண்ணீரோடு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எனக்குள் இந்த அமைதியை கொடுத்த மாபெரும் பிரபஞ்சமே, உனக்கு எனது கோடான கோடி நன்றிகள் என்று சமர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி ஒரு அற்புதமான கொண்டாட்டமாக மட்டுமே இருக்கும். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் ஏதோ கற்பனையோ அல்லது புஸ்தகங்களில் மட்டுமே இருக்கும். வெற்று வார்த்தைகளோ கிடையாது. இந்த உலகில் மாபெரும் சாதனைகளை படைத்த ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கைக்கு பின்னாலும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசிய வழிகாட்டுதல் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை மிக ஆழமாக புரிந்து கொள்ள உலகமே வியந்து பார்க்கும் மாமனிதர்களின் வாழ்வில் நடந்த சில உண்மை சம்பவங்களை இப்போது நாம் பார்க்கலாம். நமது தேசத்தின் மாபெரும் விஞ்ஞானி மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொள்வோம். அவரது சிறுவயது கனவு என்பது ஆகாயத்தில் ஒரு போர் விமானியாக பறக்க வேண்டும் என்பதுதான். அதற்காக அவர் இரவு பகலாக கடுமையாக உழைத்தார். நேர்காணலுக்காக அவர் சென்றபோது அங்கே இருந்த காலியிடங்கள் 8 மட்டுமே. ஆனால் கலாம் அவர்கள் 9வது இடத்தை படித்தார். அவரது வாழ்நாள் கனவு, அவர் ஆசைப்பட்ட அந்த ஒரு வேலை கண்முன்னே நழுவிச் சென்றது. அந்த நொடியில் அவர் அடைந்த ஏமாற்றத்திற்கும் வலிக்கும் அளவே இல்லை. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று அவர் கண்ணீர் விட்டார். மனம் உடைந்து போனவர் அமைதியை தேடி ரிஷிகேஷ் மலைப்பகுதிக்கு சென்றார். அங்கே ஒரு மகானை சந்தித்தார். அந்த மகான் கலாம் அவர்களின் கண்களை பார்த்து சொன்னார், உன்னுடைய இந்த தோல்வி உனக்கானது அல்ல. இந்த பிரபஞ்சம் உனக்காக வேறு ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்துள்ளது. நீ போர் விமானியாக பறப்பதை விட இந்த தேசத்தையே மிக உயரத்திற்கு பறக்க வைக்கும் ஒரு கருவியாக நீ மாறப்போகிறாய். அதனால் இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்சம் காட்டும் பாதையில் நட என்று கூறினார். கலாம் அவர்கள் அந்த வார்த்தைகளை உள்வாங்கினார். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் பிரபஞ்சம் அதைவிட மாபெரும் ஒரு கதவை திறக்கும் என்ற அறிகுறியை அவர் வாழ்வில் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அவர் போர் விமானியாக இருந்தால் வெறும் ஆகாயத்தில் மட்டுமே பறந்திருப்பார். ஆனால் பிரபஞ்சம் அந்த தடையை ஏற்படுத்தியதால் தான் அவர் ஏவுகணைகளை உருவாக்கி உலகமே அண்ணாந்து பார்க்கும் ஒரு மாமனிதராக உயர்ந்தார். இதுதான் பிரபஞ்சம் தடைகள் மூலமாக பேசும் மொழி. இதேபோல மற்றொரு வியக்கத்தக்க உண்மை சம்பவத்தை பார்ப்போம். உலகமே வியந்து பார்க்கும் நமது மாபெரும் கணித மேதை சீனிவாச ராமானுஜன் அவர்களின் வாழ்க்கையை சற்றே திரும்பி பாருங்கள். அவர் எந்த ஒரு பெரிய பல்கலைக்கழகத்திற்கும் சென்று கணிதத்தை கற்கவில்லை.
ஆனால் உலகின் மிகச்சிறந்த அறிஞர்களுக்கே புரியாத பல ஆயிரக்கணக்கான கணித சூத்திரங்களை அவர் மிக எளிதாக எழுதினார். இது எப்படி சாத்தியமானது என்று அவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் உலகத்தையே சிலிர்க்க வைத்தது. இந்த எண்கள் அனைத்தும் எனக்கானவை அல்ல. நான் தூங்கும்போது என் கனவில் தோன்றி பிரபஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுத்த ரகசியங்கள் இவை என்று அவர் கூறினார். அவர் தனது குலதெய்வமான நாமக்கல் நாமகிரி தாயாரையே பிரபஞ்ச சக்தியாக கண்டார். விடியற்காலையில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அந்த மாபெரும் சக்தி அவரது உள்ளுணர்வில் தோன்றி எண்கள் மூலமாகவும் கனவுகள் மூலமாகவும் அவரிடம் நேரடியாக பேசியது. அவர் காலையில் விழித்தெழுந்ததும் கனவில் பிரபஞ்சம் தனக்கு காட்டிய அந்த சூத்திரங்களை அப்படியே தனது குறிப்பேட்டில் எழுதினார். அந்த சூத்திரங்கள்தான் இன்று வரை உலகத்தின் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கும் அடிப்படையாக விளங்குகின்றன. பிரபஞ்சம் கனவுகள் மூலமாகவும் எண்கள் மூலமாகவும் எப்படி ஒரு மனிதனோடு தொடர்பு கொள்ளும் என்பதற்கு ராமானுஜன் அவர்களின் வாழ்க்கையே ஒரு மாபெரும் சாட்சி. இந்த இரு மாமனிதர்களின் வாழ்க்கையையும் சற்று உற்று நோக்கினால் உங்களுக்கு ஒரு ஆழமான உண்மை புரியும். பிரபஞ்சம் என்பது வானத்தில் இருக்கும் ஏதோ ஒரு வெற்றிடம் கிடையாது. அது உயிருள்ள ஒரு மாபெரும் சக்தி. அது உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களின் வழிகளை உணர்ந்து உங்களின் தோல்விகளை மாற்றி உங்களை மிகச் சரியான பாதையில் அழைத்துச் செல்ல அது பல வழிகளில் உங்களிடம் பேச முயற்சிக்கிறது. சில நேரங்களில் அது ஒரு மகானின் வார்த்தையாக வரும். சில நேரங்களில் அது ஒரு கனவாக வரும், அல்லது ஒரு தோல்வியின் வடிவத்தில் வந்து உங்களை திசை திருப்பும். எப்போது நீங்கள் உங்களைச் சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை தற்செயலானது என்று நினைக்காமல் இதற்கெல்லாம் பின்னால் ஒரு மாபெரும் சக்தி என்னை வழிநடத்துகிறது என்று முழுமையாக நம்பத் தொடங்குகிறீர்களோ, அந்த நொடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிகழத் தொடங்கும். எனவே உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு சிறிய நிகழ்வையும் உற்று கவனியுங்கள். அது பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்பிய வழிகாட்டுதலாக கூட இருக்கலாம். அந்த வழிகாட்டுதலை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையும் ஒரு சரித்திரமாக மாறும். நண்பர்களே, பிரபஞ்சத்திடமிருந்து நீங்கள் விரும்பிய அனைத்தையும் ஈர்த்து தரும் ஒரே ஒரு மாபெரும் மந்திர திறவுகோல் இருக்கிறது என்றால் அது நன்றி உணர்வு மட்டுமே. பலரும் என்னிடம் சொல்வதுண்டு, நான் தினமும் காலையிலும் மாலையிலும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் நிகழவில்லையே என்று. இங்கேதான் நாம் ஒரு மிக முக்கியமான தவற்றை செய்கிறோம். வெறுமனே உதடுகளால் உச்சரிக்கப்படும் எந்த ஒரு வார்த்தைக்கும் எந்தவிதமான ஆற்றலும் கிடையாது. நீங்கள் இயந்திரத்தனமாக எனக்கு இந்த வேலையை கொடுத்ததற்கு நன்றி, எனக்கு உணவை கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லும்போது அது வெறும் ஓலியாக மட்டுமே காற்றில் கலக்கிறது. அது பிரபஞ்சத்தின் மையத்தை ஒருபோதும் சென்றடைவதில்லை. பிரபஞ்சத்திற்கு மனிதர்களின் வார்த்தைகள் புரியாது. அதற்கு புரிந்த ஒரே மொழி உணர்வு மற்றும் அதிர்வலைகள் மட்டுமே. நீங்கள் உண்மையாக ஒரு விஷயத்திற்கு நன்றி சொல்லும்போது உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஒரு மாபெரும் மின்காந்த அலை உருவாக வேண்டும். அந்த அலைதான் பிரபஞ்சத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்ளும் ஒரு மாயாஜால பாலம். சரி, அந்த உணர்வு பூர்வமான நன்றியை எப்படி வெளிப்படுத்துவது, அதை தினமும் எப்படி பழகுவது என்பதை இப்பொழுது மிக ஆழமாக ஒவ்வொரு படியாக பார்ப்போம். இதை பொறுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் மாற்றி அமைக்கப் போகும் ஒரு மாபெரும் ரகசியம். முதலிருள் நீங்கள் நன்றி சொல்வதற்கு என்று ஒரு தனிமையான அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் பிரபஞ்சத்தோடு பேசப்போகும் ஒரு புனிதமான நேரம். தரையிலோ அல்லது நாற்காலியிலோ வசதியாக உங்கள் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இரு கண்களையும் மிக மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இப்போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் மூச்சு காற்றின் மீது வையுங்கள். மிக ஆழமாக மெதுவாக மூச்சை உள்ளே எடுத்து எந்த அவசரமும் இல்லாமல் மெதுவாக வெளியே விடுங்கள். இப்படி ஒரு 3 முறை செய்யும்போது உங்கள் மனம் என்ற குரங்கு ஆலை பாய்வதை நிறுத்திவிட்டு ஒரு அமைதியான ஏரியைப் போல சலனமில்லாமல் மாறும். இப்போது உங்களின் வலது கையை எடுத்து உங்கள் நெஞ்சின் நடுவே, அதாவது உங்கள் இதயத்தின் மீது மென்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இதயம் துடிப்பதை உங்கள் உள்ளங்கையால் உணருங்கள். இந்த ஒரு துடிப்பு நின்றுவிட்டால் அடுத்த நொடி நாம் இந்த பூமியில் இல்லை என்ற மாபெரும் உண்மையை ஒரு கணம் உணர்ந்து பாருங்கள். இந்த நொடி வரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் தூங்கும் போதும் கூட உங்களுக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த மாபெரும் கருவியான உங்கள் இதயத்திற்கு உங்கள் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து முதல் நன்றியை தெரிவியுங்கள். என்னை கடைசி வரை உயிரோடு வைத்திருக்கும் என் அன்பு இதயமே, உனக்கு கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லும்போது உங்கள் நெஞ்சுக்குள் ஒரு மெல்லிய வெப்பமும் ஒரு சிலிர்ப்பும் பரவுவதை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள். அந்த சிலிர்ப்புதான் உண்மையான நன்றி உணர்வு. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த ஒரு மிகச் சிறப்பான தருணத்தை உங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாருங்கள். அது உங்கள் குழந்தையை முதலில் கையில் ஏந்திய தருணமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பல வருடங்களாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் உங்கள் கைகளில் கிடைத்த தருணமாக இருக்கலாம், அல்லது மரணத்தின் விளிம்பு வரை சென்று மீண்டு வந்த ஒரு நொடியாக கூட இருக்கலாம்.
அந்த தருணத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் ஆனந்த கண்ணீர் வடித்தீர்களோ, அந்த முழுமையான உணர்வை இப்பொழுது இந்த நொடியில் மீண்டும் உங்கள் மனதிற்குள் உருவாக்குங்கள். அந்த எல்லையில்லா மகிழ்ச்சி உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் ஊடுருவுவதை உணருங்கள். அந்த உணர்வின் உச்சத்தில் இருந்து கொண்டு இந்த மாபெரும் பிரபஞ்சத்தை பார்த்துச் சொல்லுங்கள். எல்லையற்ற மாபெரும் சக்தியே, என்னுடைய இந்த வாழ்க்கையை இவ்வளவு அழகாக, இவ்வளவு அர்த்தமுள்ளதாக மாற்றியதற்கு, எனக்கு இத்தனை அற்புதமான மனிதர்களை அறிமுகம் செய்ததற்கு, நான் முகம் சுளிக்காமல் உண்ண, தினமும் எனக்கு நல்ல உணவை கொடுப்பதற்கு, எனது கால்களின் ஆழத்திலிருந்து, என் உயிரின் ஆழத்திலிருந்து உனக்கு நான் கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்கள் தொண்டை அடைக்க உங்கள் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் துளிர்க்க வேண்டும். அப்படி ஒரு கண்ணீர் துளி உங்கள் கண்களில் இருந்து வழிந்து உங்கள் கன்னத்தை தொடுகிறது என்றால், வாழ்த்துக்கள் நண்பர்களே, நீங்கள் பிரபஞ்சத்தின் ரகசிய கதவை திறந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த உணர்வு பூர்வமான நன்றி சொல்லும் பழக்கத்தை நீங்கள் ஒரு சடங்காக செய்யக்கூடாது. இது உங்கள் மூச்சு காற்றைப் போல உங்கள் வாழ்வியலாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். தினமும் காலையில் தூங்கி எழுந்தவுடன் படுக்கையை விட்டு உங்கள் கால்கள் தரையை தொடும் அந்த முதல் நொடியில், இந்த அற்புதமான புதிய நாளை எனக்கு பரிசாக அளித்த பிரபஞ்சமே நன்றி என்று முழு உணர்வோடு சொல்லுங்கள். இரவில் தூங்கச் செல்லும்போது அன்றைய தினம் உங்களுக்கு நடந்த 3 நல்ல விஷயங்களை நினைத்து பார்த்து உங்களின் நெஞ்சில் கை வைத்து, இன்றைய நாளை இவ்வளவு அழகாக அமைத்துக் கொடுத்ததற்கு என் முழு மனதோடு நன்றி சொல்கிறேன் என்று கூறிவிட்டு கண்களை மூடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு ஒரு சிறு உதவி செய்தாலோ, அல்லது கடையில் உங்களுக்கு ஒரு தேநீர் கொடுத்தாலோ கூட, அவர்களை பார்த்து ஒரு அழகான புன்னகையோடு கண்களை பார்த்து ஆழமாக நன்றி சொல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் நன்றி உணர்வோடு வாழத் தொடங்கிவிட்டால், இந்த பிரபஞ்சத்திற்கு உங்களை மிகவும் பிடித்துப் போகும். நன்றியோடு இருக்கும் ஒரு மனிதனை இந்த இயற்கை ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் எதற்கெல்லாம் ஆழமாக நன்றி சொல்கிறீர்களோ, அந்த விஷயங்கள் பன்மடங்காக பெருகி உங்கள் வாழ்க்கையை நோக்கி ஒரு காந்தம் போல ஈர்க்கப்பட்டு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் பிரபஞ்சத்தின் மாபெரும் விதி. எனவே இந்த நொடியிலிருந்து உங்கள் உதடுகளால் அல்ல, உங்கள் ஒட்டுமொத்த உயிராலும் நன்றி சொல்ல பழகுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு முடிவில்லாத வசந்த காலமாக மாறும். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்த இந்த அறிகுறிகள் அனைத்தும் வெறும் தகவல்கள் அல்ல. இவை உங்களுக்கும் இந்த பேரண்டத்திற்கும் இடையிலான ஒரு தெய்வீக உரையாடல். உங்கள் வாழ்வில் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் அதைவிட பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். அப்துல் கலாம் ஐயா மற்றும் கணித மேதை ராமானுஜன் போன்ற மாமனிதர்களின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். நாம் பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பி நம்மை அதனிடம் ஒப்படைக்கும்போது, அது நம்மை கற்பனை செய்து பார்க்க முடியாத உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். தோல்விகள் உங்களை நிலைகுலையச் செய்யும்போது, அது உங்களை பாதுகாப்பதற்கான பிரபஞ்சத்தின் ஒரு கவசம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இறுதியாக, எல்லாவற்றையும் மாற்றும் அந்த மகா மந்திரம் நன்றி உணர்வு மட்டுமே. உங்கள் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும், நீங்கள் உண்ணும் ஒவ்வொரு வேளை உணவும், உங்களை சுற்றியிருக்கும் அன்பான மனிதர்களும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்த மாபெரும் பரிசுகள். தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு சிறு புன்னகையுடனும், இரவு உறங்கும் முன் ஒரு ஆழமான நன்றி உணர்வுடனும் வாழத் தொடங்குங்கள். உங்கள் கண்களில் வழியும் அந்த ஆனந்த கண்ணீர் துளிகள் பிரபஞ்சத்தின் ரகசிய கதவுகளை திறக்கும் திறவுகோல்கள். இனி உங்கள் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் ஒரு ஆச்சரியமாக பாருங்கள். பிரபஞ்சம் உங்கள் தோளில் கை போட்டு வழிநடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் வாழ்க்கை மலர்களைப் போல பூத்துக் குலுங்கட்டும். வீடியோவின் கீழே கமெண்ட் பகுதியில் பிரபஞ்சமே உனது வழிகாட்டுதலுக்கு மிக்க நன்றி அல்லது நன்றி என்று பதிவிட்டு உங்கள் நேர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதிற்கு ஆறுதல் அளித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.